அஸ்வினி, நீ எங்க இங்க? டேய் மூத்தவனே, அவளை ஏன்டா கேக்குற? என்ன கேளு, பாட்டி பதில் சொல்றேன். கொஞ்ச நாளா ஸ்ரீஜா போடுற ஆட்டத்தை பத்தி அரசல் புரசலா என் காதுல வந்து விழுந்துச்சு. காதுக்கு வந்துட்டா சும்மா இருப்பாளா இந்த அலங்காரம்? அதான் வர்ஷினிய கையோட கூட்டிக்கிட்டு அப்படியே ஏற்காடு வந்துட்டேன். தேங்க்யூ பாட்டி. சாரி ராகவ், நான் உங்ககிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். பாட்டி கிட்ட நான் வரலன்னு சொல்லி பார்த்தேன். அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வர்ஷினி, ஒரு வகையில நீங்க வந்ததும் எனக்கு தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இனி ஒன்ன வச்சே அந்த ஸ்ரீஜாவை ஒரு வழி பண்ணிடுறேன். நான் இப்ப இங்க வந்ததே ஸ்ரீஜாவுக்காக தான். ஓ, அப்ப நீ எனக்காக கிளம்பி வரல, அப்படித்தானே? ஷோ ராகவ், நான் அப்படி சொல்லல. அவ உன்னை என்ன டார்ச்சர் பண்றாளேன்னு நினைச்சுதான் அலங்காரம் பாட்டி கூப்பிட்டதும் தட்டாம கிளம்பி வந்துட்டேன். ராகவ், நான் இங்க வந்தது அக்காவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. சொல்லிட்டல, உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். ஓகே? அப்ப நம்ம ரூமுக்கு கிளம்பலாமா? ராகவ், உன் ரூம் பக்கத்துல தான் எங்களுக்கும் ரூம் போட்டிருக்கோம். ஏதாவது வேணும்னா சொல்லு. பாட்டி, எனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கையோட கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு அது போதும். இனிமே பாருங்க உங்க ஸ்டைல்லயே அந்த ஸ்ரீஜாவை எப்படி விரட்டுறேன்னு. இந்த அலங்காரம் வந்துட்டேன்லடா, அப்புறம் எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஸ்ரீஜாவோட குட்டத்தை அப்படியே அடக்கிடலாம். ஆனா அது வரைக்கும் இசைக்கு மட்டும் எதுவுமே தெரியக்கூடாது. அவ இந்த சென்டிமெண்ட் ஜட்ஜ் மாதிரி நேர்மை நாணயம்னு அப்படி எல்லாம் பேசுவா. பாட்டி, நிச்சயமா ராகவ் நீங்க சொன்னதை கேட்பாரு. ராகவுக்கு சப்போர்ட்டா? சரி சரி, வாங்க போகலாம். என்னது இது? கைவிடு கைவிடு, விடுறா. இத பாருடா.